ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், சரிங்களா? இது மதுரையில் இருக்குது. இந்த ஒரு காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக தான். இது என்ன ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க அவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இங்கே அப்படின்னு சொல்லி கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரியே அவங்க கொடுத்துருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொஃபஸருக்கு சிஎஸ்பிஎஸ் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு ஆர்கிடெக்சர் டிசைன் பிளானிங் அப்படின்னு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சிவிலில், இசியில், சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில், சிஎஸ்சில், ஏஐஎம்எல்ல, ஐடி, மெக்கட்ரானிக்ஸ், சிஎஸ்பிஎஸ்சில், அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு, ஆர்கிடெக்சர், பிளானிங்கு, எம்எஸ்சி டேட்டா சயின்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஐசிடிஇ நார்ம்ஸ் படி தாங்க. ஸோ ஏஐசிடி நார்ம்ஸ்னாவே ஜென்ரலாக உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 30/4/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? இது அவங்க கொடுத்துருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில், ஓகே. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்களோ, உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அப்ளிகேஷன் ஃபார் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்திருக்காங்க, ஓகே. டிசிப்ளின் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க இல்லைங்களா, 3 வேகன்சிஸ் இருக்குது. அசோசியேட் ப்ரொஃபஸருக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஒரு போஸ்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிசிப்ளின், அதை நீங்கள் சிஎஸ்ஸாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், மெக்காட்ரானிக்ஸாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட நேமை ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கோங்க, ஜெண்டரை கொடுத்துக்கோங்க, அட்ரெஸும் கரெக்டாக அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, ரிலிஜனு, கம்யூனிட்டி மஸ்ட்டு, சப்காஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் பேசிக் டிகிரி, உங்களோட பேசிக் டிகிரி என்ன அப்படின்றத அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. பேசிக் டிகிரி உங்களோட யூஜி டிகிரியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட மார்க் ஷீட்டையுமே நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்க்ளோசிவ் மார்க் ஷீட் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட நெட்வொர்க்கிங்காக இருந்ததுன்னா நெட்வொர்க்கிங், இந்த எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷனை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் தீசிஸ், நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்களா, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்எஸ்சி, எம்ஃபில்ல, பிஹெச்டியில் நீங்கள் பண்ண தீசிஸு, அதோட டைட்டில், அதோட ப்ரீஃப் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரம் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, கடைசியாக நீங்கள் வாங்குகிற சேலரி என்ன, எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிகேஷன்ஸ் தெரியும் இல்லையா, நம்ம ஐஎஸ்எஸ்ஆர் அந்த மாதிரி நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கீங்க, என்ன பப்ளிகேஷன்ஸில் இருக்குது, ஜேர்னல்ஸில் என்னென்ன பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அதோட டைட்டில் என்ன, ஏரியா என்ன, பப்ளிஷர் யார், எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ஃபரன்சஸில் நீங்கள் போய் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கீங்களா, செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணிடுறது, ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணது, ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணது, லெக்சரராக உங்களை எந்தெந்த இதிலெல்லாம் உங்களை கூப்பிட்டுருந்துருக்காங்க, ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எங்கே உங்களோட லெக்சர்ஷிப்ஸை டெலிவர் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. அது போக ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட் டன், நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்களா, அதையுமே இங்கே ஸ்பான்சரிங் ஏஜென்சி யார் உங்களை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு, எந்த வருஷம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக கன்சல்டன்சி ஒர்க் டன், என்ன கன்சல்டன்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அகாடமிக் ரிசர்ச் சூப்பர்விஷன்ஷிப், நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கீழே யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மென்டராக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பேட்டன்ட் எதாவது வாங்கியிருக்கீங்க, நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னோடய டைட்டில் இது, அப்ளிகேஷன் நம்பர், பேட்டன்ட் ஃபீல்டு டேட்டு, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதுமே நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் சொசைட்டிஸ் நிறையா இருக்குது இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஏதாவது மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் என்ன அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணணும். அவார்டு, ப்ரைஸஸ்ஸு, மெடல்ஸு இது எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கான்ட்ரிபியூஷன் காலேஜ்க்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி சொல்லுங்கள், டெஸ்டிமோனிஸு, வேறு ஏதாவது ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே நீங்கள் இங்கே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கூகுள் ஃபார்முமே கொடுத்துருந்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ சேம் திங் இன் கூகுள் ஃபார்ம் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கேயுமே கிளிக் ஹியர்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணோன்னா இது வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கேயே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சப்மிட் போட்டுட்டோம்னா ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ப்ரொஃபஸருக்கும் அசோசியேட் ப்ரொஃபஸருக்குமே கால் ஃபார் பண்ணியிருந்திருக்காங்க. இதையுமே நம்ம பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதே மேண்டட்ரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஸர் தாங்க இது, சரிங்களா. செல்ஃப் ஃபைனான்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா பிஇ பிடெக்கு அண்ட் எம்இ எம்டெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. எம்இ எம்டெக் எம்பிஏ இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி இருக்கணும், மேண்டட்ரியாக இருக்கணும். பிஹெச்டி மினிமமாக 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா. குறைந்தபட்சம் 10 வருஷம் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு அவங்க சொல்லலைங்க, மினிமம் ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் என்னென்ன அப்படின்னா ஏதோ ஒரு 2 ஜேர்னலில் உங்களுக்கு Q1 அண்ட் Q2 ஜேர்னலில் உங்களோட பப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகன்ஸ் வித் நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் ஆர் ப்ரிஃபரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகன்ஸ் ஹேவிங் எம்பிஏ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ ப்ரிஃபரபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பேச்சுலர் டிசைனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டிகிரி இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் படிச்சிருந்தீங்கன்னா அட்வைசபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருக்கீங்க ரிலவெண்ட் ஃபீல்டெலாம் அப்படின்னு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உங்களுக்கு டீச்சிங்கில், ரிசர்ச்சில், ப்ரொஃபஷனல் ஒர்க் அவுட்ஸில் அதெல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 19 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது. பிகாஸ் பிளானிங்க்கு வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சரலுக்கு பிஆர் படிச்சிருக்கணும், 60% மார்க் வாங்கியிருக்கணும், 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளானிங்க்கு வந்து பிளானிங், ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியரிங்க்கு பிஆர் படிச்சது இருக்கணும் அப்படின்னு 60% எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 60% மார்க் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பவே பிடெஸ் படிச்சிருந்துருக்கணும், பிஆர் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுலேயே மினிமமாக 60% மார்க் வாங்கியிருக்கணும், 8 years ஆஃப் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோ ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸோ ஏதாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைப்பா எனக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா 13 years ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே எம்எல்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், மெக்கட்ரானிக்ஸில், சிபிஎஸ்சில், ஓகேங்களா, அதில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி இந்த இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லையுமே நீங்கள் நெட்டு ஸ்லெட்டை வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி வந்து ரிலவெண்ட் டிசிப்ளினில் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா. மக்களே சிஎஸ் பேக்ரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி, சிஎஸ்ஆர், ஐடிஓ இருந்தாலும் ஓகே. எம்சிஏ, சிஎஸ்சி, எம்இ, சிஎஸ்சி, பிடெக் அண்ட் ஐடி, எம்டெக் அண்ட் ஐடி அந்த படிச்சிருந்தாலும் ஓகே. டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ஓகேங்களா, ஊப்ஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மேக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க எம்எஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி ஸ்டார்ட்டு, செட்டு, யூஜிசி நெட்டு, பிஹெச்டி இஸ் டிசைரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்ஸு, கேல்குலஸு, லீனியர் அல்ஜிப்ராவில் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.